மாமியார் உடைத்தால் மண்கலம், மருமகள் உடைத்தால் பொன்கலம். அந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் தெரியுமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு நிமிஷம் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் கதையை பாருங்கள். ஒரு சமூகத்தை புரிந்து கொள்ள அந்த சமூகத்தின் பழமொழிகளை பாருங்கள். அவை வெறும் வார்த்தைகள் அல்ல, தலைமுறைகளை தீர்ப்பளித்த சட்டங்கள். குடும்பம் என்பது வெறும் வீடு அல்ல, அது ஒரு அதிகார அமைப்பு. ஒருவருக்கு அந்த வீட்டில் உரிமை பிறந்தது, மற்றொருவர் அந்த வீட்டில் பிறக்கவில்லை, ஆனால் வாழ வருகிறார். அதிகாரத்தில் இருப்பவர் தவறு செய்தால் அது தவறாகவே தெரியாது. மண்தான் என்று சொல்லி வாழ்க்கை தொடர்கிறது. அதே செயலை யார் செய்கிறார்கள் என்பது தீர்ப்பை மாற்றுகிறது. ஒரே குடம், ஒரே இடம், ஒரே தவறு. ஆனால் இங்கு தொடங்குகிறது இரட்டை அளவுகோல். சமூகவியலில் இதை டபுள் ஸ்டாண்டர்ட் என்கிறார்கள். உளவியலில் அட்ரிபியூஷன் பயாஸ் என்கிறார்கள். நமக்கு பிடித்தவர் தவறு செய்தால் அது சூழ்நிலை காரணம், பிடிக்காதவர் செய்தால் அது குணநிலை காரணம். நேற்று மண் இன்று பொன். உடைந்தது குடமா இல்லை மனசா? அதிகாரம் மாறாமல் இருக்கலாம், ஆனால் மனம் மாறலாம். மாமியார் ஒரு நாள் மருமகள் தான், அதே மருமகளும் ஒரு நாள் மாமியார் தான். இன்று இருக்கும் மாமியாரும் ஒரு நாள் மருமகளாக இருந்து வந்தவர் தான். இப்பொழுது இருக்கும் மருமகளும் ஒரு நாள் மாமியாராக ஆகப் போகிறவர் தான். மண்கலம் பொன்கலம் அது ஒரு பொருள் அல்ல. உடைந்த பாத்திரம் மாற்றலாம், உடைந்த மனதை மட்டும் மாற்ற முடியாது. தீர்ப்பு கொடுப்பதற்கு முன் தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள், நாமும் ஒரு நாள் அந்த இடத்தில் நிற்போம் என்று. சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர். தேங்க்யூ.